இந்த வீடியோவில் நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சாஃப்டான கேக் இது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. 250 கிராம் தயிர். 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பால் 1.5 கப் அளவுக்கு ஊற்றிக்குங்க. சக்கரை 1.5 கப் அளவு போட்டுக்குங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரே கப்பில் தான் அளந்து போடுறேன். அதே மாதிரி நீங்களும் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு அளந்து போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்குங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துருங்க. இதை நல்லா கலந்த பிறகு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. போட்டு நம்ம எல்லாத்தையும் ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அதில் இது மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கப்பும் நான் போட்டு இப்போ ஜெலிச்சுக்கிறேன். இப்போ அதில் நம்ம மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம். எந்த உண்டை உடச்சலும் இல்லாமல் கலந்துக்கணும். 10 நிமிஷம் நல்லா கலந்துக்குங்க. இந்த பதம் வர வரைக்கும் கலந்துக்குங்க. இப்போ எடுத்து ஒரு கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நல்லா தட்டி விட்டுக்குங்க. இதை வந்து நம்ம அவனில் ப்ரீ ஹீட் ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருங்க. ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு பொறுத்து நம்மளுக்கு வேகிற டைம் மாறும். பாருங்க, எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இது பாருங்க, ஒட்டவே இல்லை, மாவு நல்லா வெந்துருச்சு. அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப்பு சக்கரை போட்டுக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்மளுக்கு வந்து இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. இந்த சக்கரை நல்லா கலந்து இது மாதிரி கொதிச்சு வந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும். இப்போ மேலே இருக்கிற கேக்கு மேலே இருக்கிற அந்த லேயரை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நம்ம கேக்கை வந்து 3ஆக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இங்கே 2 லேயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து அப்போவே யூஸ் பண்ணணும். சில்லுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு வரும். 1/4 கப் அளவுக்கு சுகர், பவுடர் சுகர் போட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா அடிச்சுக்குங்க. இதை பாருங்க, நல்லா திக்காக வந்துருச்சு. நான் ஸ்பூன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா அடிங்க. பாருங்க, நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டாப் லேயரை வந்து கீழே வச்சுக்கோங்க தட்டில். அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பை மேலே தடவி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம க்ரீமை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரே அளவு வர மாதிரி தடவி விட்டுக்குங்க. மேலே சுற்றி தடவிக்குங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம மில்க் சாக்லேட்டை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே போட்டுக்குங்க. நீங்கள் இதை வந்து துருவியும் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே மிக்சியில் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க. அதேமாரி இதுலேயும் நம்ம சுகர் சிரப்பை மேலே தடவிக்கலாம். அதுக்கு மேலே க்ரீம் தடவிக்குங்க. அதுக்கு மேலே மில்க் சாக்லேட் பவுடர் போட்டுக்குங்க. அதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் வச்சிடலாம். இதுக்கு மேலே சுகர் சிரப் தடவிக்குங்க. அதுக்கு மேலே க்ரீமை தடவிக்குங்க. மேலே தடவிட்டு நம்ம சுற்றியும் அந்த கேக்கை சுற்றியும் தடவிக்கணும். க்ரீமை ஃபுல்லாக தடவிட்டேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து மில்க் சாக்லேட் பவுடர் போட்டுக்குங்க. அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரியை நான் கட் பண்ணி மேலே வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வச்சுருங்க. உள்ளே 1 மணி நேரம் கழித்து நான் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டான கேக் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக சாஃப்டாக நல்ல கேக் நல்லா வந்திருக்கு. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.